செய்வனோட அந்த ஏன்னா அதான் சொன்ன அந்த அமைப்பு வீட்டில் பலவீனமாக யாருக்கு இருக்கோ அவங்க தான் முதல்ல வரும். ஸோ செய்வன் இருந்ததுன்னா நிறைய சிம்டம்ஸ் இருக்குமா. செய்வனை பற்றி பேசினா ஒரு வீடியோலாம் பத்தாது. ஷார்ட்டாக சொல்லப்போனால் 4 விஷயம் முக்கியமாக வந்தே தீரும். ஒன்று முதல்ல வருமானத்தில் தடை வரும். வருமானத்தில் தடையாகும். என்னென்ன நம்மளுக்கு ஸ்மூத்தாக நடந்துகிட்ருக்கோ அது எல்லாமே சிக்கலாக நிற்கும். இடியாப்ப சிக்கல் மாதிரி லைஃபே வந்து சிக்கலாகி நிற்கும். நம்மளால் மீண்டே வெளில வராத மாதிரி எல்லா இடத்துலையும் பிளாக் ஆகிடும். எல்லா இடத்துலையும் லாக் ஆகிடும் பிஸ்னஸில். 2வது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும். சும்மா ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட பெரிய சண்டை வந்து அடிச்சுட்டு உருண்டு நிற்கிற அளவுக்கு சண்டை வரும். ஏன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை மூட்டி விடுறது தான் செய்ய வேண்டிய வேலையை. ஸோ 2. 3வது பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் பிரச்சனை சம்மந்தம் எல்லாமே வரும். ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் இன்னொருத்தர் ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஒருத்தருக்கு போயிட்டு வந்தால் இன்னொருத்தருக்கு போகணும். ஒருத்தருக்கு போனால் இன்னொருத்தருக்கு போகணும். ஸோ மாறி மாறி செய்வன பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். உடல் உபாதைகள்லாம் பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட வலி வரும். கை வீங்கும், கால் வீங்கும், காதில் பேசுகிற மாதிரி, யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி, நம்மளுக்கு நெஞ்சை பிடிச்சி அழுத்துற மாதிரி, கழுத்தை பிடிச்சி அழுத்துற மாதிரி, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தாக்கும். வயிறு உப்புசனம் வரும், செரிமானம் ஆகாது. வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை உபாதைகள் பிரச்சனை உங்களுக்கு எதனா ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கணும். வர காசு தங்காது. ஸோ 3வது. 4வது பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ண வைக்கும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். பவர்ஃபுல்லாக ஒரு மனுஷனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கலாமா செய்வனையில் நினச்சா? செய்வனை வச்சு ஆக்க முடியாது, அழிக்கத்தான் முடியும். காக்க முடியாது, அழிக்கலாம். ஸோ ஒருத்தன் சாக்ஷன் பண்ண வைக்கலாம், பித்து பிடிக்க வைக்கலாம், பைத்தியக்காரன் ஆக வைக்கலாம். பேசுகிறது திரும்பி திரும்பி பேசுவான். அங்கே யாருமே இல்லை கூட அங்கே நிற்கிறாங்க, கூப்பிட்றாங்க, யாரோ பேசுகிறாங்க, என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே 200% செய்வினை அறிகுறி தான்.